2 அத்திப்பழம், பாதாம், வால்நட், அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் 2, ட்ரை கிரேப்ஸ் கொஞ்சம். ட்ரை கிரேப்ஸ் நிறைய போட்டால் டேஸ்டியாக இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் போட்டுக்க போகிறோம். பிஸ்தா என்கிட்ட இல்லை, அதனால நான் இப்போ அதை போடலை. அதுக்கப்புறம் இதில் நான் டாக்டர் ஷர்மிகா சொல்லாத ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அதுதான் வந்து சியா சீட்ஸ், சப்ஜா விதை. அது 1 ஸ்பூன் இதில் போட்டுக்க போகிறேன். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் மார்னிங்க்கு. இந்த சியா சீட்ஸ் வந்து 2 ஸ்பூன்ஸ்க்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் தண்ணியை ஊற்றிட்டு நாளைக்கு இந்த தண்ணியோடையே சேர்த்து அரைச்சிருவேன். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே வாஷ் பண்ணிடுறேன். அந்த தண்ணியை ஊற்ற வேண்டான்ட்டு. நான் தண்ணியை ஊற்றி அதை வந்து அடித்து ஸ்மூதி மாதிரி ட்ரை பண்ணால் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இல்லை. அதனால் நான் தண்ணியோடு சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான்லாம் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டே இதை தான் சாப்பிட்றேன். அந்தளவுக்கு வந்து